நான் என் மனைவியை பார்த்தேன். அதே மாதிரி வைபவன் அப்பா அம்மாவோடையும் பார்த்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப ரசிச்சும் பார்த்தாங்க. அந்த ஆண் குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்கா நாங்க கிண்டல் பண்றதுதான் கதையே. அதுதான் அதே தப்பு. அனகொண்டால இந்த பயனுமே இல்ல. This video is co-presented by Achi Relators Foundation of Future presents Code Cloud Form. வணக்கம், என் பேர் இளங்கோராம், இந்த படத்தோட இயக்குனர். வந்திருந்த அனைவருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் வந்து நாங்கள் இந்த படத்தை ஒரு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி, ஒரு அடல்ட் கண்டென்ட்னாலும் அது எந்த இடத்துலையும் முகம் சுளிக்காத மாதிரி, ஒரு குடும்பத்தோட ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருந்து போகிற மாதிரி எடுத்திருக்கோம். அதைத்தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வெளியே வரையில் அந்த ஒரு 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 கிரியேட்டராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை ரசிச்சிருக்கிறதுனால ஒழுங்கு நான் உட்காந்து பார்த்தேன். அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்த மிஸ்டர் கார்த்திக் சுப்ராஜ், இந்த ப்ரொடக்ஷன் டீம், ப்ளஸ் வைபவ் அண்ட் சுனில், 2 பேரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆல்சோ த காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப ஒரு நல்ல காஸ்ட் எனக்கு கிடைச்சது, க்ரூவும் கிடைச்சது. அதனால இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி, அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன கதை, அந்த குடும்பத்தில் நிகழ்வும் ஒரு ப்ராப்ளம், அதில் எல்லாருமே தங்களுடைய முழு பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. தனமம் ஆகட்டும், தீபாக் ஆகட்டும், முனிஷ்காந்த் அண்ணா, கிங்ஸ்லி, கருணா, சாமிநாதன், எல்லாருமே அவங்களோட கஜேந்திரன் எல்லாமே அவங்களோட பங்களிப்பை எந்தெந்த கேரக்டருமே யாருமே சும்மா கொண்டு வரல. எல்லாம் அந்தந்த தேர்வு இருந்தனால கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தை தந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹெல்த் கிரிட்டிசிசம் நம்மளுக்குலாம் தேவை. நல்லா இருந்தால் பாராட்டுங்க. இப்போ நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, டைட்டில் நானும் என்னோட ரைட்டர் பாலாஜி வந்து டிஸ்கஸ் பண்ணல, அவரோட ஐடியா தான் பெருசு அப்படின்ட்டு. கதை கரு வேணா அந்த நான் ஒரு பண்ணியிருந்தேன், இதே பவர் ப்ரோசஸ் தான். அதாவது என்னன்னா, ஒரு பவர் சிம்பிள், ஒரு பவர் சிம்பிள்ங்கிறது ஆண்மைங்கிறது அது குறியீடாக காட்டுறோம். அப்படி இல்லை, ஆண்மைங்கிறது அது இல்லை, அது ஒரு மோக்கை தான். அது ஒரு கேலி சித்திரமாக காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன். அதாவது நாங்கள் ஆம்பளை அப்படிங்கிற இதை ஒரு பொருளாக பெருசாக பார்க்குறோம். அது பெருசு சிறுசுங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்கிறது தான் மேட்டரே படத்தில். சுனிலும் அவங்க அண்ணனும் அண்ணன் தம்பி, அப்புறம் அவங்க அப்பா மருமகன், அப்பா பையன், எல்லாம் குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த கதையை வந்து உண்மையில சொல்ல போனா அங்கிள் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் இல்லை, அவருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா ஆக்சுவலாக என்னோட ஏடி ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் போடும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு. நான் யார் அப்படின்னு இவர் காட்டுறாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஏடி உங்களுக்கு உண்மையில அவர் யாரும் தெரியாதா? இல்லை தெரியாது சார், நல்லா நடிப்பார் அப்படின்னாரு. ஐயோ, அவர் தான் ப்ரொடியூசர் அப்பா, அப்படிதான் உள்ளுக்கு வந்தாரு. அதே மாதிரி ஒரு 2 அண்ணன் தம்பி எனக்கு தேவைப்பட்டிருந்தாங்க. அப்போ உடனே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார், வைபவ் சுனில் போடுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு தமிழில் வந்து காமெடியில் வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் ஒரு கதாநாயகனா அந்த மீட்டரில் நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லாமல் அது அளவுகளோட பண்ணுறதுல வைபவ் ரொம்ப அழகாக பண்ணுவார். இது அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபவும் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவரோட டாக்டர் ஆகட்டும், அவரோட படங்களாக ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அவரோட முதல் படம் செய்யறதும் அவர் ரொம்ப அவரோட நடிப்பை ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த 2 பேரும் எனக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படிதான் அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. விரசமான ஒரு விஷயத்துல விரசமே இல்லாம ஒரு படம் எடுக்கணும்னு நான் உள்ள பார்த்தேன். லேடிஸ்லாம் கூட சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் நீங்க சொன்னப்போ நாங்க நம்பல, பார்த்த பிறகு உண்மையா நம்புறோம். எப்படி எடுக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி அண்ணா, நீங்க சொன்னதுதான் காமெடியான மேட்டரை காமெடியா காமெடியா ரொம்ப அழகா சொல்றீங்க. நான் எனக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அதுதான் நாங்க வந்து நீங்க ப்ரொடியூசரும் சரி, ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னது அப்படிதான், எந்த இடத்துலையுமே நம்ம மக்கள் முகம் சொல்லிக்க கூடாது அப்படின்னு அவர். நாங்களும் அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணோம். நானும் வைபவ், எங்களோட ரைட்டர், எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாமே. இப்போ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இப்போ வெங்கட் சார் இது மாதிரி போகுது அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் யாருமே முகம் சொல்லக்கூடாது, பெண்கள் ரசித்து பார்க்கணும் சொன்னால் நம்ம மாட்டி. இப்போ ஒரு ஷோவில் நாங்கள் பார்த்துட்டு பெண்கள் வந்து விழுந்து சிரிச்சாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட். அதில் நாங்கள் கான்ஷியஸாக இருந்தோம், எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்க கூடாது. ஏன்னா இந்த கதையை ஒரு தின் லைன்
ஒரு இடத்துக்கு கீழே போயிங்கன்னா ரொம்ப விரசமாகவும் பார்க்க முகசொலிக்கும் அருவருப்பாகவும் இருக்கும். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது சக்ஸஸாக வந்திருக்கு. நான் என் மனைவியை பார்த்தேன். அதே மாதிரி வைபவன் அப்பா அம்மாவோடையும் பார்த்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப ரசிக்கையும் பார்த்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சொன்னது கரெக்டாக வந்தது. இல்லை, எந்த சென்சார்ஸும் ரொம்ப நல்லா எங்களை ஹேண்டில், எந்த இடத்துல கட்டும் எதுவும் இல்லை. சில விஷயங்கள் அதை சொன்னாங்க, நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோம். அது உண்மையான ரீசன் தான். சில இடங்களில் அதை ப்ளர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சென்சாரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல எங்களுக்கு. அதையும் கட் பண்ணல, சென்சாரும் கட் பண்ணல. இல்லை அதிகமாக கல்யாணம் பண்ணா ஒரு டெத்து சொல்றாங்க, அது உண்மையா? எப்படிங்க? பொம்பளைங்கள 5 கல்யாணம் பண்ணிட்டா டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அது உண்மையா இருக்கா? அது உண்மை இல்லை. அதுதான் இது. அதாவது அந்த ஒரு வந்து பெண்களை குளிக்கிறது வந்து வயசானவங்க தான் பாக்குறாங்க, அது ஒரு கெத்துன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அது ஒரு தப்பான விஷயம் தான். அதான் பாருங்க, நாங்கள் எப்பயுமே பாருங்க பசங்களை தான் சந்தேகப்படுவோம். இப்படியும் சில பேர் இருக்காங்கிறது தான். இப்போ அதுவுமே அது 2 மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெத்தோ அது ஒரு நல்ல விஷயமே இல்லை. அதுதான் உண்மையே. அதைத்தான் அந்த படமே அந்த ஆண் குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்காக நாங்கள் கிண்டல் பண்ணுறது தான் கதையே. அதான் சொல்கிறேன். எப்பயுமே நாங்கள் செய்வோம் ஒரு ஒரு ஆண் குறி அது பல சிம்பிள்னு சொல்லுவாங்க. நிறைய பெரிய பெரிய நாடுகளெல்லாம் டவர்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, தான் ஒரு பெரிய இதுன்னு காட்டுறது. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட கரு. உண்மையிலே இது ஒரு ஃபெமினிசம் பற்றி பேச வேண்டிய படம் தான் அது. ஃபேமிலி படத்துக்கு எப்படி அந்த ஃபேமிலியாக பிடிச்சிங்க? அண்ணன் தம்பி, அப்புறம் அப்பா பையன், ப்ரொடியூசருக்கு எப்படி பிடிச்சிங்க? இருக்கணும்டா இல்லை அதான். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா. வைபவசன்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மையான ஒரு அண்ணன் எப்படி இருப்பாரு, ஒரு தம்பி எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க நடிப்பு பிடிச்சிருந்தனால அந்த மாதிரி ஒரு மட்டும் இல்லை, சின்னதாக ஒரு சீன்ல வந்து கார்த்திகேயன் சார் கூட பிரமாதமா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அவரு. இருந்தாலே படம் நல்ல படம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம நிகாரிகா நல்லா பண்ணியிருந்தாங்க. சாந்தினி சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல நீங்க பாப்பீங்க. அண்ணன் வந்து இன்னும் அவங்க அண்ணனை அந்த மாதிரி சொல்லிடுவாங்கல்ல, டீச்சரை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இவங்க வந்து இன்னவே அப்படிங்குவாங்க. அந்த ஒரு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. சினிமால ஒரு இது போச்சு, ஒரு டைம்ல வந்து ஒரு கலவரமே ஆச்சு. ஒரு தெலுங்கு ஆக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அனகோண்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனகோண்டா உடச்சிங்க போல் இருக்கு. அதுதான், அதே தப்பு. அனகோண்டால இந்த பயனுமே இல்லை. உண்மையான அன்பும் காதலும் இருந்தா தான் உண்மையா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். அதுதான் கதையே. பெருசா நடிச்சவர் இந்த மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அவர் யார் சார்? அவர் வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் முத நடிச்ச ஆரம்பிச்ச படம் அதுல வில்லனா நடிச்சிருக்காரு. அது இந்த படம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. எலக்ட்ரிக்ஸ்னு ரொம்ப இந்த கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே ரொம்ப ஒரு அவருக்கு வந்து நாடகம் கூத்துப்பற்று அந்த மாதிரி இது இருக்கு. விக்ரம் சார் நடிச்ச ஒரு படத்துல அவர் வில்லன் நடிச்சிருக்காரு. விக்ரம் சாரோட முதல் படத்துல அது ஒரு என்னங்க இல்லைங்க, எந்த ஒரு நல்ல படத்தையும் பார்ட் 2 எல்லாம் பண்ணா நல்லா இல்லாம போயிடும். வேணாம். ஆக்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் சரிங்களா, நிறைய விஷயம் சொல்லி ஆம்பளைங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம். லேடி ஆக்டர் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அதுதான் அந்த கதையே இப்ப பாத்தீங்களா, அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க, கதை தெரிஞ்சிருச்சு. கூடி அழுகுறாங்களா, அதை வச்சு ஏன்னா அந்த கதையில எந்த இடத்துமே விரசமா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல பாக்கியராஜ் சார் பாக்குற படங்கள், பாண்டியராஜ் படங்கள் அந்த மாதிரி. ஆமா, இவங்க கூட ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துமே மோசமாவோ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தனமம்மாலாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. சமீப காலத்துல வந்த ஒரு பெண் தனமம்லாம் இவ்வளவு அளவு அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அம்மா கேரக்டர் வந்தது இல்லை. அந்த காலத்துல மனோரமா ஆட்சி பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு அம்மாவுக்கு கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அம்மா கூட பண்ணியிருக்காங்க. சித்தி, அம்மா அந்த மாதிரி அவங்களுடைய கதை களம் அப்படி இப்படி ஒரு உண்மையிலே ஒரு குடும்பத்தில் நடந்தா என்ன ஆகும், அதுதான் கதை. அதனால எந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்களாம் உடனே கதையை கேட்டு 2 பேருமே உடனே ரொம்ப சந்தோஷமா கேட்டு ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதான் கரெக்ட். இந்த கேள்வி இவங்க தான் கேட்டிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவ்யூலாம் மறந்துட்டு ஏலியன் போயிட்டீங்க எப்படி? அது என்னோட அந்த டீம் அந்த அட்வர்டைசிங் அந்த கேம்பெயின் அவங்களோட ஐடியா தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது என்னோட கிரெடிட். ஆமா, பாலாஜின்னு ரைட்டரும் நானும் சேர்ந்து எழுதுனது. ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த எனக்கு 2 பேரும் அந்த வேவ்லென்த் இருந்தது. நாங்கள் ஒன்று சொன்னால் அவர் டக்குன்னு பிடிச்சிக்கிறதும். நம்ம 2 பேரும் கிரேசி மோகனோட ஃபேன். அந்த கிரேசி மோகன் சார் இல்லாததுக்கு இது ஒரு அவர் ஒரு இன்னொரு வருவார் ஆப்ஷன். அவர் அந்த அம்மா அவருக்கும் உள்ள உறவு தெரியுது. அப்புறம் லாஸ்ட் அவங்க அவங்களுக்கும் அந்த உறவு தெரியுது. ஆனா அந்த தீபாவுக்கும் அவருக்கும் என்ன உறவு? இப்ப ஒரு மறைமுகமாவே தீபாவுக்கும் அவருக்கும் என்ன உறவு? அதுதான் பாக்குற பார்வையை பொறுத்து அந்த எப்படி வேணா எடுத்துக்கலாம். நன்றி. நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க எல்லாம் செய்யுங்க. அதிகமாயிட்டாவே அந்த மாத்திரம் யூஸ் பண்ணி ஆகணுமா? அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தப்புன்னு தான் கதையிலே நல்லா பார்த்தீங்கன்னா அது கூட தேவையில்லை. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க அண்ணா.
பொதுவாக அரசு பள்ளிகள் அப்படின்னாலே கொஞ்சம் மைனஸாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் வச்சிருக்கிறாங்க 2-3 தடவை டைலாக் வருது. இப்போ நீங்கள் பேசுறப்ப கூட பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரலான விஷயமா சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. இது பார்க்கக்கூடிய ஒரு பசங்களுக்கு ஒரு 18 வயசு கீழே உள்ள பசங்களோ ஏதோ நாளைக்கு ஓட்டிட்டு கூட அப்போ அவங்களுடைய பார்வை மாறுபடுறதுக்காக. ஆனால் இதுக்கப்புறமாவது அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது. ஓகே, அது நான் கவனிக்கிறேன் அடுத்த முறை. ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிடான பாயிண்ட். இந்த ஒரு விஷயம் நாங்களும் இப்போ இந்த கதையில் நாங்கள் ரொம்ப யோசிச்சு எதுவும் விரசமாக பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் யோசிச்சுமே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். ஆமாம், அரசு பள்ளி எனக்கு உண்மையிலே அரசு பள்ளியெல்லாம் எப்பயுமே தரமாக இருக்கணும்னு நான் விரும்புகிற ஒருத்தர் தான். ஸோ இந்த பாடநூலும் சரி பாடத்திட்டமும் சரி எந்த ஒரு அரசு பள்ளியும் அந்த திட்டமும் அந்த பாடநூல்களும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டாண்டர்ட். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அரசு. அப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அடுத்த முறை அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பா வந்து பெரிய டைரக்டர். அதே அப்பாவுக்கு பையனுக்குள்ள காமெடி. அவர்கிட்ட படம் காமிச்சிங்களா? அவர் என்ன சொல்லுங்க? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க. நான் உள்ளே வந்து பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் கேட்டார். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு சொன்னேன். ரொம்ப புதுசாக இருக்குடா, ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னா ரெகுலர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தால் வந்து இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே, அழகாக முகம் சுளிக்காமல் வந்து பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எஸ் சொன்னது அப்பா தான். அவர் வந்து பயங்கர ஜட்ஜ்மெண்ட். படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு அவர். படம் முடிச்ச உடனே நாங்கெல்லாம் போட்டு காட்டினோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி அம்மா எல்லாரும் போட்டு காட்டணும். ஏதாவது ரொம்ப அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேட்டரில் காலையிலேருந்து 2 ஷோ பார்த்துட்டோம். மேக்ஸிமம் லேடிஸ் தான் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு ஃபன் ஃபில்ட் காமெடி ஃபிலிம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஏன்றதை விட்டுட்டு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலிஸ் லேடிஸ் எல்லாம் அந்த தேட்டரில் பார்க்குறேன். இல்லை சார், அதான் நிறைய பேர் எங்கள் எங்கள் அண்ணன் வெங்கட் பிரபுவே கேட்டார், டே அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒர்க் இஸ் வர்ஷிப், அவ்வளோதான். இல்லை மற்றவங்களாம் ஐ மீன் எங்கள் குரூப்பில் சில பேர் வெளில எங்கேயா போய் பார்க்குறதா எல்லாம் கண் பார்வை தான். நம்மளுக்கு அந்த பழக்கம் தான். முன்னாடி ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க, எனக்கு தான் முன்ன வந்து கார்லாம் வந்துட்டே வீட்டில் பிக்கப் பண்ணுறது. ஆமாம்மா, இது பாருங்க, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட வந்துட்டு சுனில் வரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்து நம்ம இவர் பிரதீப் ரங்கநாதன் எல்லைக்கு படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கான். ஸோ அதுதான் எல்லாருக்கும் சாரி சொல்ல சொன்னான். இனோவா வாங்கிட்டான் புதுசு. அந்த படத்தையா? இன்னைக்கு தெரியல எப்படி. இனிமேல் தான் இன்னைக்கு தான் அந்த படம். ஆமா, இன்னைக்கு தான் இங்கேயும் ரிலீஸ் ஆகுது, அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. இன்னும் தெரியல பார்க்கணும். நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ ஒன்றே ஒன்று, முதல்ல வந்து இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவர் தான் இந்த படத்தை எடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு காட்டி இவரு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்திக் சுப்ராஜ் அவர் கிரியேட்டர், அவர் டிஃப்ரெண்ட். இவர் தான் தைரியமாக நம்ம பண்ணலாம் வாங்க, நம்ம வந்து தமிழில் இந்த மாதிரி ஒரு என்னது படத்தை பெருசாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஸோ தேங்க்யூ. அதுக்குதான் அவர் கிட்ட போட்டு பார்த்தோம் இந்த படத்துல. அது 50 வயசுலங்க, 10 வருஷம். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு அண்ட் நிறைய லேடிஸ் உள்ள வரணும், நிறைய பேர் வந்து பார்க்கணும் இந்த படம். இட்ஸ் க்ளீன் என்டர்டெய்னர் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் வேர்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாரும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சிரிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. பார்க்கலாம். தேங்க்யூ. 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 இங்க வர